Hi friends, welcome to RK Family Vlogs. இந்த வீடியோ செவ்வாய் புதன்ல எடுத்தது. இந்த 2 நாள் எப்படி போச்சு அப்படின்றத இந்த vlogல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா சேனலை மறக்காம subscribe பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell button click பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ போடுறதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாம பாப்பீங்க. வாங்க இப்ப vlog கண்டினியூ பண்ணலாம். கமல் காலையில சீக்கிரமே BNI மீட்டிங்காக கிளம்பி போயிட்டாங்க. பிள்ளைங்களுக்கு மால்ட் ஆத்தி கொடுத்துட்டு நான் சமையல் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளா தான் சமைக்க போறேன். லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் தான் பண்ணேன். ஓப்பனிங் டேட் நெருங்கிட்டே இருக்கனால வேலை ஜாஸ்தி ஆயிருச்சு. காலையில எந்திரிக்கவே முடிய மாட்டேங்குது. செம டயர்டா இருக்கு. பிள்ளைங்களுக்கு லெமன் ரைஸ் கொடுத்து விட்டுட்டு எங்களுக்கு வந்து பழைய சாதம் இருந்தது, புளி ஊற்றி வச்சிருக்கேன். அதை தான் தாளிச்சுக்கணும். பாய். பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டு நான் இன்றைக்கி கொஞ்சம் வெளியே கிளம்ப போகிறேன். போகிறதுக்கு முன்னாடி சிக்கன் 65 செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் 65 பொரிச்சிட்ருக்கேன். இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் பேரண்டிங் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நடத்துகிற மெம்பர்ஸ் மீட்டுக்கு தான் வந்திருக்கேன். இந்த ஆர்கனைசேஷனை 5 மம்மி சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணி அதிலேருந்து வர்ற காசு மூலமாக இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம 5 பேர் பண்ணும்போது லிமிட்டடாக தான் பண்ண முடியுது. இன்னும் நிறைய பேர் சேர்த்து பண்ணோம் அப்படின்னம்னா நிறைய நல்லது பண்ணலாமே அப்படின்றதுக்காக நிறைய மெம்பர்ஸ் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நானும் அதில் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணியிருக்கேன். ஒரு சிலர் வந்து கேட்டிருக்காங்க, நீங்கள் சம்பாதிக்கிறீங்களே இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் என்ன அப்படின்னு. நான் ஒருத்தியாக யாருக்கு தேவை இருக்குது அப்படின்னு பார்த்து பண்ணுறது வந்து கஷ்டம். இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் மூலமாக பண்ணும்போது இன்னும் நிறைய பேருக்கு நல்லது பண்ண முடியும். நான் கொடுக்குற அமௌண்ட் ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுது, அதில் என்னோட கான்ட்ரிபியூஷனும் இருக்குது அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது இல்லாமல் நாங்கள் தனியாக எமர்ஜென்சி படிப்புக்காக அப்படின்னு சில விஷயங்கள் பண்ணியிருக்கோம். நாங்கள் செஞ்ச நல்ல விஷயங்கள் எங்களுக்கு தொடர்ந்து நல்லதே பண்ணும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நான் காட்டுவேம்மா. அவசரமா பண்ணாலும் எவ்வளவு தெளிவா பண்ணிருக்கேன் பத்தியா? எத்தனை கலர் அடிச்சிருக்கேன் பாரு. எல்லாம் பிரைட் கலர்ஸா அடிச்சிருக்கேன் பாரு. மெம்பர்ஸ் எல்லாரும் ஆளுக்கு ஒன்று செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. மீட்டிங்கை முடிச்சுட்டு எல்லாரும் கொண்டு வந்ததை ஒன்றா வந்து சாப்பிட்டுட்டு அப்புறமா கிளம்புனோம். நான் போகும்போது பஸ்ஸில் போனேன். ரிட்டன் வரும்போது கமல் மீட்டிங்கை முடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கமல் கூட சேர்ந்து வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கீழே கடைக்கு வந்துட்டேன். இன்றைக்கி வந்து சத்து மாவு ப்ரிப்ரேஷன் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. ராஜேஷ் கிச்சன் 2020 ஸ்டார்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆச்சு நம்ம வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி. இப்போ வரைக்கும் வீட்டில் வச்சு தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ராஜேஷ் கிச்சனுக்காக ஒரு அவுட்லெட் திண்டுக்கல்ல ஆகஸ்ட் 3 வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக வரணும். இன்றைக்கி தான் வந்து ஆக்சுவலாக லாஸ்ட் நாள் நம்ம வீட்டில் இருந்து கொரியர் பேக் பண்ணுறது. இதுக்கப்புறம் நம்ம வந்து கடையிலேருந்து தான் வந்து கொரியர் பேக் பண்ண போகிறோம். நம்ம பிஸ்னஸ்க்காக தனியாக ஒரு அவுட்லெட் ஃபிசிக்கலாக வேணும் அப்படின்னு சொல்லி திண்டுக்கல்ல ஓப்பன் பண்ண போகிறோம். அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலும் இத்தனை நாள் நம்ம வீட்டில் வச்சு பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து தனியாக ஒரு இடத்துல வச்சு பண்ண போகிறோம் அப்படின்னும் போது இங்கேருந்து எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ண போகிறோம் அப்படின்னும் போதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி கொரியர் பேக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி வைக்கணும். நாளைக்கு இங்கேருந்து திங்ஸ் எல்லாத்தையும் கடைக்கு மூவ் பண்ண போகிறோம். திங்ஸ் எல்லாத்தையும் நம்ம அங்கே மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி வெறிச்சோன்னு இருக்க மாதிரி இருக்கும். இங்கே வந்து ஒன்லி ப்ராடக்ட் நம்ம ரெடி பண்ணி பேக்கெட் போடுறது மட்டும்தான். கொரியர் பேக்கிங் எல்லாமே வந்து நம்ம கடைக்கு மூவ் ஆகிடும். நம்ம அவுட்லெட் ஓப்பனிங் டேட் வேறு நெருங்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணுறது, அங்கே கடை வேலை வந்து பார்த்துக்கிறது அப்படின்னு கொஞ்சம் டைட்டான ஷெடியூல் போயிட்டுருக்கு. வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். பட் அதை எடிட் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்காம எனக்கு வந்து வீடியோ சரியாக கொடுக்க முடியாமல் இருக்குது. கடை நாளைக்கே மூவ் ஆயிரும் அப்படின்னும் போது எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ரொட்டீனே சேஞ்ச் ஆயிரும். எங்களோட ரொட்டீன் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு எங்களுக்கு தெரியல சரியா. ஒரு விஷயம் புதுசாக பண்ணுறோம் அப்படின்னம்னா அதில் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே கடந்து போய் தான் ஆகணும். எங்கள் பிஸ்னஸ் கற்றுக்கிட்டு நாங்கள் உள்ளே இறங்கலை. உள்ளே இறங்கிட்டு தான் வந்து ஒவ்வொரு விஷயமா கற்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ எங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே ஒரு லெசன் மாதிரி தான் புதுசாக நிறைய கற்றுக்குறோம். அட்டைப்பெட்டியும் எடுத்து போட்டுக்கோங்க பேக்கிங்க்கு. கமல் போர்டை கழட்டல. எதுக்கு நிக்க சொல்லு, நம்ம பின்னாடி வர சொல்லு. வண்டி ஏற்றி வண்டியில் பத்தாம
நம்ம கடை மாலோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் லொக்கேட் ஆகிருக்கு. மாலோட ஃப்ரண்ட் சைடில் நிப்பாட்டணும் அப்படின்னம்னா ஒரு மாடி ஏறி வர மாதிரி இருக்கும். நம்ம இந்த சைடு அண்டர் கிரவுண்டில் நிப்பாட்டும் போது 2 மாடி ஏறி வர மாதிரி இருக்கும். அங்கே வீட்டில் வந்து திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வண்டியில் ஏற்றுறதோட சரியாக போச்சு. ஈஸியான வேலையாக போச்சு. இங்கே வந்து திங்ஸ் எல்லாத்தையும் கீழேருந்து மேலே எடுத்துகிட்டு வரதே வந்து ஒரு பெரிய ஜாப் ஆயிருச்சு. ரொம்ப ஒரு மாதிரி மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. என்னப்பா இதுக்கே தசு புசுங்கிற ஒர்க் அவுட் ஒர்க் அவுட் ஒர்க் அவுட் ஒர்க் அவுட் வேகமாக போகணும், குடுகுடுன்னு ஓடணும். நான் வேணா ஃபஸ்ட்டுமா ஹெல்ப்புக்கு. கீழே விழுந்துருச்சு கௌதம். நம்ம வீட்டில் வந்து பேக்கிங்க்காக ஒரு பெரிய டேபிள் போட்டிருந்துருப்போம். அந்த டேபிளை இங்கே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தோம். பட் ஆனால் உள்ளே போகவே இல்லை. நமக்கு அந்த கதவு மட்டும் இருந்தது அப்படின்னா உள்ளே போயிருக்கும். நமக்கு ரேக் வேறு சைடில் இருக்கனால வந்து வளைச்சி கொண்டு போக முடியல. சரி, இதை வீட்லேயே கொண்டு போய் போட்டுடலான்னு எடுத்தாச்சு. பேக்கிங்க்காக புது டேபிள் உள்ளே போகிற மாதிரி ஒன்று புதுசு வாங்கணும். ஐட்டம்ஸு, மசாலா ஐட்டம்ஸு அதெல்லாம் நம்ம அங்கே வைக்கலாம். ஒரு இதில் இந்த ஷியக்கா, ஹேர் பேக்கு, ஹேர் ஆயில் அதை ஒரு 2 ரேக்கில் வந்து அதை திங்ஸ் எல்லாம் மேலே கொண்டு வந்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஜூஸை குடிச்சிட்டு வந்துடலாம், அப்புறமா வந்து எடுத்து வைக்கலாம் அப்படின்ட்டு ஜூஸை குடிச்சிட்டு வந்து எடுத்து வச்சோம். மணி 2:30 ஆயிடுச்சு. ஜூஸ் குடித்ததில் யாருக்குமே பசி தெரியல. சரி வாங்க போய் சாப்பிட்டு வந்துடலாம், அப்புறமா வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் லஞ்சை முடிச்சுட்டு வந்து தான் அப்புறம் வேலை பார்த்தோம். லஞ்சை முடிச்சுட்டு வர்றதுக்கே வந்து ஒரு 3:30க்கு மேலே ஆயிடுச்சு. 3:30க்கு மேலே வந்து திரும்ப கடன்னு திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அடுக்கி வச்சாச்சு. நம்ம வீட்டில் வந்து கபோர்ட்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிற மாதிரி தான். எதை எங்கன வைக்கிறது அப்படின்னு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருந்தது. அப்புறம் ஒரு மாதிரி பிளான் பண்ணி இப்போ வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. பட் இது இப்படியே வச்சுருப்போமா அப்படின்றது தெரியல. அப்பப்போ வந்து இடத்த பிளேஸ் மாற்றி வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் மோஸ்ட்லி வந்து நம்ம கபோர்டு எதுவும் எம்டியாக இருக்கக்கூடாது, ரேக் எதுவும் எம்டியாக இருக்கக்கூடாது, அதுக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். ஃபைனலாக ராஜீஸ் கிச்சன் அவுட்லெட்டில் வந்து திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம். நாளையிலேருந்து கொரியர் பேக்கிங் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். திண்டுக்கல்லில் இருக்கீங்க, உங்களுக்கு திங்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சா ஆன்லைனில் வாங்கணும்னு இல்லை, நீங்கள் டேரெக்டாக கடைக்கு வந்து விசிட் பண்ணி வாங்கிக்கலாம். ஓப்பனிங் வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் இப்போவே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அன்னைக்கு மகா வாங்குச்சு. அது வந்து பால் காய்ச்ச அன்னைக்கு. இன்னைக்கு தான் வந்து நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து கடை வந்து ஃபுல் ஏபிசி மால்ட் ஆல்ரெடி ரொம்ப டிமாண்டா இருக்கு டீச்சர். வேற ஏதாவது இருக்கு? ஏனடா காசு கொடுத்து வாங்கிட்டு போறேன்டா. அண்ணா இங்க இப்ப கால் பண்ண ஃபர்ஸ்ட் கஸ்டமர் அவர் தானா? காசு கொடுக்கல. அது வந்து ஒரு ஆசிரமத்துக்காக டொனேஷன் கொடுத்தோம். ஓ, ஃபர்ஸ்ட் சேலே தானமா கொடுக்குறான். தானமா கொடுத்து கடையில இருந்து தானம் போகுது. நல்லது. கொடுங்க, நாங்க வச்சிருக்கோம். என்ன சொல்லுங்க? நாங்க வச்சு உன்னை படியில இறக்கி சேஃபா சொல்லுங்க டீச்சர். இது மாறுனது இருக்குல. பேக் 2 பேக். ஆமா, அந்த பேக்கேஜ் டேமேஜ் ஆகும் இருந்துச்சுல. அது எனக்கு தான் மிளகாத்தூள் எனக்கு தான். ஃப்ரண்ட் பேக் வா வான்றியா? ஏய் வா வான்னு கூப்பிடும்போது நான் யோசிச்சேன். நீங்க ஆமா வா வான்னு. டேமேஜ் பாக்கெட் அது. ஃப்ரண்ட் பேக் டேமேஜ்லாம் இல்ல, 2 பக்கமுமே பேக் சைடு பேக் ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்க. முன்னாடி ஸ்டிக்கர் சரி, எனக்கு தான் ஒட்டிருக்காங்க. ஆமா, 1 கிலோ கேட்டுச்சு. வேணாண்டா, அப்புறம் வாங்கிக்கிறேன். வேற வேற ஏன்டா அவ்வளவுதான் எனக்கு சொல்லி விட்டாங்க. நாளைக்கு சரி 600 ஜிபே வச்சிருக்கீங்க. 1 கிலோ. ஏய் நிஜமாவே இதுக்கு வர சொல்லிட்டாங்க. இது உனக்காக காம்ப்ளிமெண்ட் போடு. 1 கிலோ எடுத்துட்டாக்கா
போதும் அப்புறம் வாங்கிக்கலாம். டீச்சர் அக்கா வீடு நம்ம கடையை தாண்டி தான் போகணும். போகிற வழியில் அப்படியே கடையை வந்து விசிட் பண்ணிட்டு போ அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அக்கா வந்ததும் திங்ஸ் வாங்கிட்டு போக சொல்லவும், இதுக்கு தான் என்ன வர சொன்னியா அப்படின்னு அக்கா கேட்டா. ஆமாம், மொதல் நாள் திங்ஸ் எல்லாம் மூவ் பண்ணி வச்சுருக்கோம். மொதல் நாளே யாராவது ஒருத்தர் பர்ச்சேஸ் பண்ணணும்ல, வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போ அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக வந்துட்டீங்க. 5 to 9 நான் பார்ட் டைம் ஜாப் பார்க்குறேன். சம்பளம் மார்னிங் படிக்கிறது ஃபுல்லாக பத்தாவது பாப்பா 9th. சரி டீச்சர், டெய்லி வாங்க, டெய்லி வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. டெய்லி ஒரு டீச்சர் சொல்லிட்டு அவங்களாம் இன்னைக்கு ஓப்பனிங் அன்னைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு. சரி டீச்சர், பாய். ரைட், பாய் பாய். நானும் கமலும் கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும் அப்படின்றனால இங்கே இருந்துக்கிட்டோம். கௌதம் கூட மித்த எல்லாரையும் அனுப்பிச்சி விட்டோம். முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ரேக்கில் அடுக்கி வச்சாச்சு. நம்ம ஷாப் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நமக்குன்னு ஒரு கடை போடணும் அப்படின்றது எனக்கும் கமலுக்கும் ரொம்ப நாள் கனவு வந்து நினைவான நாள் இன்றைக்கி. நம்மளோட ப்ராடக்டை இந்த மாதிரி ஒரு பெரிய கடையில் செல்ஃப் நிறைய வச்சு பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ராஜேஷ் கிச்சன் நாங்கள் இந்த அளவுக்கு வளர்கிறதுக்கு ரீசன் வந்து உங்களோட அன்பும் ஆதரவும் தான். நிறைய பேர் உங்கள் ஹார்ட் ஒர்க்னால நீங்கள் அடுத்தடுத்த லெவல் போவீங்க அப்படின்னு பாசிட்டிவாக எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு டிவி வரும், ஒரு டேபிள் வரும். எது பர்ச்சேஸ் பண்றீங்களா? என்ன வேணும்? என்ன மால்ட் வேணும்? பீட்ரூட் மால்ட் வேணுமா? ஏபிசி மால்ட் வேணுமா? ப்ரெக்னென்ட் லேடிஸ் எது குடிக்கணும்? பீட்ரூட் மால்ட் தானே. மணி எங்களோட ஃப்ரெண்டு. வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். மணி வந்து கடை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு வந்தால் அப்படி நீயும் அப்படியே ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போப்பா அப்படின்னேன். திவ்யா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அதனால் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து ஏதாவது மால்ட்டு சொல்லு அப்படின்னாங்க. பீட்ரூட் மால்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆல்ரெடி நாங்கள் வாங்கியிருக்கோம், டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிச்சு. நான் அதே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மணி அதே வாங்கிட்டு போனாங்க. மணி கூட கொஞ்சம் நேரம் கடையில் உட்காந்து பேசிகிட்டு இருந்துட்டு அப்படியே ஒரு டீயை குடிச்சிட்டு சரி கடைக்கு போகலாம், அது கொஞ்சம் க்ளீனிங் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிமார்ட் வந்தோம். என்ன கமல், புதன்கிழமை வந்தாலும் கூட்டமாக இருக்கு. கடைக்கு தேவையான க்ளீனிங் எசென்ஷியல் வாங்குறதுக்கு வந்தேன். சரி பிள்ளைங்க வந்து இங்கே வந்தாலே வந்து அந்த சாக்கோஸ் கேட்பாங்க, அதனால் அதுவும் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்கிட்டு கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமானும் வாங்கிட்டு கொஞ்சம் மாப்பு, துடைக்கிறதுக்கு டவல் அந்த மாதிரி கொஞ்சம் வாங்கினேன். இப்படி வாங்கிக்கலாம். அதை விடு அங்கே, அதுக்கும் அந்த பக்கம் அது அழகாக இருக்குல்ல. எவ்வளோ அது? ஓகே வாங்க, நல்லா இருக்கு வாங்க. ஆஃபீஸ் இதுக்குள்ளே ரஜதி, ஸ்டோருக்குள்ளே ரிசப்ஷன் டேபிளுக்கு பின்னாடி வச்சுக்கலாம். பாரு அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு பில் போட்டுட்டு கிளம்பிட்டோம். அவ்வளோதான், இந்த vlog இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.